Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாரோட ஃபேவரட் chicken 65 ரெசிபி எப்படி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூசியா பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு boneless chicken எடுத்துர்க்கேன். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம க்ளீன் பண்ணுறப்பையும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள். நான் ஒரு 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது மட்டுமே போட்டு நம்ம செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் அடிஷ்னலாக கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி இந்த சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணாமல் கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மசாலாவோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இந்த சிக்கன் பீசஸில் எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த சிக்கனை நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸி ஆக்குறதுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கனுக்கு ஒரு முட்டை ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம தயிரும் ஆட் பண்ணி எக்கும் சேர்த்துக்கிறதுனால நம்ம பொரிச்ச உடனே மட்டும் இல்லாமல் எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டா கூட அது நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது. சில சிக்கன் 65 நம்ம பொரிச்சோடனே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம தயிர் முட்டை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பைண்டிங்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், சோள மாவு. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஸ்க்வீஸ் பண்ணி அதோட ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு புளிப்பு ஃப்ளேவர் வரும், அது இந்த சிக்கன் 65க்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறினாலே போதும். இப்போ ஒரு பிளேட் போட்டு இதை வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு, ஒரு 1/2 an hour ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுற டைமில் நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வேறு எந்த மாவும் ஆட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீசஸாக ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுற ஆயிலை நாங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோன்றதுனால ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் போட்டோன்னே திருப்பிட வேண்டாம். பாருங்கள், அது நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா பபிள்ஸ்லாம் போயிட்டு இந்த மாதிரி கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவுட்டர் லேயர் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளக்க நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஈவினிங் சாப்பிட்டா கூட அது அவ்வளோ சாஃப்டாக அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா எம்மியாக இருக்குல்ல. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி ரிமைனிங் பேட்சஸையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் 65 ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.